பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல், அதற்கு பிறகு மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 3 தினங்களும் விமர்சையாக தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முதல் நாளான 13ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்று போகி பண்டிகை அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்திலே போகி பண்டிகை பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுவது இல்லை என்றாலும் கூட, குறிப்பாக பெருநகரங்களான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி போன்ற நகரங்களில் பழைய பொருட்கள், குறிப்பாக டயர்களை, பிளாஸ்டிக் பொருட்களை, குப்பைகளை எரித்து மாசு உண்டாக்கி அதன் மூலமாக சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சூழல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன. எனவே இது பொதுமக்களுக்கும் வேண்டுகோள். அதே போல அரசு நிர்வாகமும் எந்த காரணத்தை கொண்டும் போகி பண்டிகை என்று தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலேயும் டயர்களை எரிப்பது, பிளாஸ்டிக்களை எரிப்பது, குப்பை கூடங்களை எரித்து புகை மண்டலம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல் பொதுமக்களும் மூடநம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது, பழைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து மறைய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு பழைய பொருட்களுக்கு தீ வைத்து கொளுத்துவது எந்த விதத்திலும் சரியல்ல. எனவே எந்த காரணத்தை கொண்டும் சென்னை அல்லது சென்னை பெருநகரங்களில் இந்த போகி பண்டிகை அன்று பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர்களை கொளுத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள். அதே போல தமிழகத்தினுடைய அனைத்து நிர்வாக அமைப்புகளும் அதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேலூரிலிருந்து மதுரையை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்கள் மற்றும் பேரணியாக சென்றிருக்கிறார்கள். இதில் நாம் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள், சட்டமன்றத்திலே தமிழ்நாடு அறிவித்துவிட்டது. ஆனால் தொடர்ந்து மக்கள் போராடக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது? இதில் மாநில அரசினுடைய பங்கு ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குழுவை அல்லது அனைத்து கட்சி குழுவை அனுப்பி மத்திய அரசிடத்தில் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இதுபோன்று சுரங்கங்கள் எடுப்பதற்கு அல்லது எடுத்த இடங்களில் இப்போ நெய்வேலியில் நிலக்கரி சுரங்களுக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது, அதனால் அந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டதை எல்லாம் சுட்டிக்காட்டி, அதே போல் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதி திருப்பத்தூர் பகுதி, மேலூர் பகுதிகளில் 1 ஏக்கரா நிலம், அதாவது கிரானைட் எடுப்பதற்காக வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பாழ்படுத்தினார்கள். யானைமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையை கூட உடைத்தடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். எனவே இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு இப்பொழுது மேலூர் பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள். எனவே மத்திய அரசும் இதில் மௌனம் காக்காமல், மாநில அரசும் பாம்பும் சாகாமல் தடியும் முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை எடுக்காமல் இதில் தீர்க்கமான முடிவெடுத்து மீண்டும் அந்த மக்களை போராடக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடாது. அதில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் மாநில அரசையும் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் இதில் தொடர்ந்து மௌனம் காத்தால் அந்த போராட்டத்தில் நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அதற்கு முன்பு சந்திப்புகளை நாங்கள் மிக முக்கியமான 2 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதாவது, தமிழ்நாட்டில் பட்டியலின பிரிவில் 3% இடஒதுக்கீடு அருந்தர் என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிற்கு கொடுப்பது, அது 3% என்று இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் என்று எலாஸ்டிசிட்டி என்று அழைக்கக்கூடிய வகையில் 3% என்பது 18% ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பட்டியலின் பிரிவில் இடம்பெற்றக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே உச்சநீதிமன்றம் அண்மையில், அது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் முறையாக எம்பிரிக்கல் டேட்டா, முறையான தரவுகளை எடுத்துவிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு சமுதாயமும் எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள், அரசு துறையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப
இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதுவரையிலும் இந்த 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அது தொடரக்கூடாது. அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை அந்த மக்கள் 99 வருடங்கள் 100 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய தவறான எண்ணத்தின் காரணமாக, போக்கின் காரணமாக அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகிற்று. பல அரசியல் கட்சிகளும் துவக்கத்திலே குரல் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான பணியை மாநில அரசோடு சேர்ந்தார்களே தவிர அவர்களுக்கான உரிமையை மாஞ்சோலையில் நிலைநாட்டுவதற்கு உண்டான குரல் வலுவாக எந்த அரசியல் கட்சியிலும் வரவில்லை. இப்பொழுது அதனுடைய விளைவாக இப்போது நிலைமை எப்படி மாறியிருக்கிறது என்று சொன்னால், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 183 கிராம மக்களையும் இதே காரணங்களை காட்டி வெளியேற்றக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டு நேற்றைய முன்தினம் வால்பாறையிலே மிகப்பெரிய அளவுக்கு கடையடைப்பு நடைபெற்றிருக்கிறது. அதே போல் அதனுடைய பாதிப்புக்குள் நீலகிரி மாவட்டம் கூடலூர், குன்னூர், கோத்தகிரி பகுதிகளுக்கும் விரிவடைந்து, அதே தேனி மாவட்டம் ஹைவேவேஸ் பகுதிகளுக்கும், இப்படி தமிழ்நாடு எங்கும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அச்சத்தோடு வாழக்கூடிய நிலை இருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். இந்த எக்கோ டூரிசம் என்ற பெயரில் இந்த வனத்துறையும் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தது, மத்திய அரசும் தவறு செய்தது. தமிழ்நாடு அரசும் மலைப்பகுதிகளை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாகனங்களுக்கு திறந்துவிட்டு அதை ஒரு மிகப்பெரிய சூழல் கெடுக்கக்கூடிய பகுதியாக மாற்றிவிட்டார்கள். எனவே மத்திய அரசு, மாநில அரசு இரண்டுமே மலைப்பகுதிகளுடைய சுற்றுப்புற சூழல் கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம். உதாரணத்திற்கு வால்பாறையில் பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் அரசு நிலங்களும் இருக்கிறது, அதில் தேயிலை தோட்டங்கள் உண்டு. தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. 70,000 மெம்பராக டாடா நிறுவனத்துக்கு உண்டு, பிபிடிசிக்கு உண்டு, பல நிறுவனங்களுக்கு உண்டு. கடந்த 5-6 வருடங்களுக்கு முன்பு தேயிலை தோட்டங்களில் பணிபுரிக்க ஆட்கள் குறைகிறார்கள் என்ற அடிப்படையில் 30% நிலத்தை நீங்கள் ரிசார்ட்டு கட்டிக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. இந்த உத்தரவு எப்படி போட முடியும்? அப்போ ரிசார்ட்டுகள் கட்டினால் ஆட்டோமேட்டிக்காக வாகனங்கள் வரும். ஸோ அந்த மலைப்பகுதியினுடைய சுற்றுப்புற சூழலை கெடுத்து அங்கே மலைப்பொழிவை கெடுப்பது, அதே போல் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உருவாக்கக்கூடியதே மத்திய மாநில அரசினுடைய தவறான நடவடிக்கைகள் தான் காரணம். எனவே அதை உடனடியாக ஆய்வு செய்து மாஞ்சோலை மலையக மக்கள், வால்பாறை மலையக மக்கள், கூடலூர் மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி, அதே போல் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில், பொது இடங்களில் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு துன்புறுத்தல்கள் ஏற்படுகின்றன. இது ஒரு ஆபத்தான போக்குகளாகும். அதாவது இந்தியா சுதந்திரம் எப்பொழுது உண்மையான சுதந்திரமாகும் என்று சொன்னால், என்று நள்ளிரவில் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக நடந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுமோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் அதற்குண்டான சூழ்நிலை. எனவே இந்த 3 முக்கியமான, அதாவது உள்ஒதுக்கீடு பிரச்சனை, அதே போல் மலையகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள், மாஞ்சோலை, அதே வால்பாறை, கோத்தூர், குன்னூர் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மலையக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, அதே போல் மகளிருக்கான பாதுகாப்பு ஆகியன குறித்து பிப்ரவரி 1 வாரம் தொடர்ந்து நாங்கள் மும்முனை போராட்டம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கவிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை போதுமானதாக இருக்கா? எஃப்ஐஆர் வெளிவந்தது, அதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாடு அரசு அதில் உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையாக இருந்திருக்குமே. ஆனால் ஒன்று ஒரு புலன் விசாரணையில் இருக்கின்ற பொழுதே ஒரு நபர் தான் அல்லது 2 நபர் தான் 3 நபர் தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுவரையிலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு மேற்கொண்டு 2 நபரா, 3 நபரா, 4 அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பதை முதல் நாளே சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக அவன் திமுக காரன் என்பது வெட்ட வெளிச்சம், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு தினமும் ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுகிறார்கள். சரி, அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் அதில் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக மூடி மறைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்போ உதிர்கொள்ளுகிற மாதிரி அவங்க தான் இப்போ பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஆச்சா, அவர்கள் குற்றவாளிகள் இல்லை, திமுக யாரையும் பாதுகாக்க வேண்டியதுன்னா ஒரு அது 1000 லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி. ஒரு குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்காக திமுக குற்றவாளி கொண்டு நிற்கணும்? ஏன் முதலமைச்சர் குற்றவாளி கொண்டு நிற்கணும்? ஸோ அதனால் அந்த விஷயத்தை பொறுத்தளவு திமுக தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டது சிறிதும் சரியில்லை. இன்னும் அவர்கள் வெளிப்படைத்தன்மையாக இல்லை. திமுக என்று சொன்னால் ஒத்துக்குங்க, திமுக இருக்கக்கூடியெல்லாம் எல்லாமே சரியானவங்களா? எல்லா கட்சிகளும் சரியானவங்களா? ஒரு குற்றவாளி இருக்கக்கூடாது, ஒரு கட்சி இருக்கக்கூடாதா? அவன் குற்றம் செய்கிறான், அவன் குற்றம் தெரியாமல் அந்த கட்சி இருக்கிறான், அவன் நீக்கி விட்டோம், இது போன்று இனிமேல் அந்த கட்சியிலே இருக்காது என்று சொல்லிட்டு போடலாம். அதே போல் அவன் யார் அந்த சார், அவன் அந்த பெண்மணி அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துக்கிற போது அவர் சார் என்று பேசுகிறான், யார் என்று புலன் விசாரணையில் வந்துட்டு போகுது.
எனவே அதை மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இதில் வந்து வெளிப்படையாக தன்மை இல்லை, ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் வந்து அது அதில் உண்மைத்தன்மை முழுமையாக வெளிவரணும். திமுக எந்த விதமான போராட்டங்களுக்கு அனுமதியை வழங்குறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களும் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. உங்களுக்கான போராட்டத்துக்கான அனுமதி வந்து கிடைக்குமா, கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நான் அது சம்பந்தமாக தான் வந்துங்க, நான் வந்து நவம்பர் 7ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்துக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி அளிச்சுட்டு கடைசி நிமிடத்தில் வந்து அந்த போராட்டத்தை தடை செய்தார். அதன் காரணமாக எங்களுடைய போராட்டம் சிதைக்கப்பட்டது. நாங்கள் எதற்காக போராடினோம் என்பதை கூட வந்து பொதுமக்களுக்கு முறையாக ஜனநாயக ரீதியாக கொண்டு செல்ல முடியல. முதலமைச்சர் இடத்துல வந்து அனுமதி கேட்டால் அந்த ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், மாஞ்சோலை மக்கள் உள்ளிருக்கிற பிரச்சனையை வந்து அவர் தான் வந்து தீர்க்க வேண்டிய எடுத்துருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டால் உண்டு இல்லை என்று கூட பதில் வரல. சரி, தலைமைச் செயலாளர் இடத்துல வந்து அனுமதி கேட்டால் அவரும் கொடுக்கல. அப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து ஆளுநரிடத்தில் கொடுப்பது ஒன்று தான். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பேரணி நடத்தலாம்னா பேரணி கொடுத்து போட்டு அவங்க மறுக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, திமுக நினச்சா ஆர்எஸ் பாரதி முதல் நாள் இரவு 10 மணிக்கு வந்து எல்லா டிவிக்கு அடுத்த நாள் காலைல ஆயிரக்கணக்கான பேர் திரள்றாங்க. இது எந்த விதத்தில் ஜனநாயகம்? இந்தியாவினுடைய அடிப்படை சாசனத்தில் 19வது விதிகளின்படி சுதந்திரம், சமத்துவம், சமத்தாயம் எல்லாருக்கும் உண்டு, பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு, போராடுவதற்கு நான் உரிமை உண்டு. அது திமுகவோ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே கிடையாது, தமிழ்நாட்டில் கூடிய அனைவருக்கும் உண்டு. ஜனநாயகங்கிறது வந்து மாற்று கருத்து இருக்கிறது தான் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் வந்து இப்பொழுது வந்து நாங்கள் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம். நேற்று வந்து நீதிபதிகள் சரியான கேள்வி கேட்டிருக்காரு. காவல்துறை வந்து திமுகவினுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடாது, மக்கள் அது வந்து அரசு நிர்வாகம். எப்படி 3 தூண், 1 சட்டமன்றம், நாடாளுமன்றங்கள், 2வது வந்து நீதித்துறை, 3வது வந்து அரசு நிர்வாகம், 3 வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதா, சுதந்திரமாக இருக்கணுங்கிறது. அந்த வகையில் காவல்துறை நிச்சயமாக சுதந்திரமாக செயல்பட்டு இனிமேல் அது வந்து இனிமேல் எந்த போராட்டமாக, அது ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எதுவாக இருந்தாலும் வந்து ஜனநாயக ரீதியாக யாரும் மேலிட உத்தரவு என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து தவறாக வழிகாட்டுவதற்கு ஆளாகி தவறு இழைக்காமல் அவர்கள் வந்து முறையாக அனுமதி வழங்குவார்கள் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் வந்து ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வருது. நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும். அது எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளுக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து பிப்ரவரி வாரத்துக்கு வச்சிருக்கிறோம். முறையாக அனுமதி கேட்டு நாங்கள் நிச்சயமாக அந்த போராட்டங்களை நடத்துவோம். சார் வந்து அவங்க தான் எதிர்கட்சியாக இருக்கிற போது 2500 கொடுனா 5000 கொடுன்னு பேசுனவங்க அவங்க தான். 1000 கொடுத்தா 2000 கொடு, 2000 கொடுத்தா 5000 கொடுன்னு பேசுகிறவங்க அவங்க தான். இன்றைக்கி வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக இன்றைக்கி வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து இப்போ கடைசியில் 130 ரூபா அளவுக்கு வந்துட்டாங்க. இது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது மட்டுமில்லை, தமிழ்நாட்டு மக்களை இதை அவமானப்படுத்துவதற்கு சமம். அந்த தான் சொல்ல முடியும். இந்த கரும்பு கொள்முதல்ல வந்து நிறைய குளறுபடிகளும் அது மட்டும் இல்லாமல் நிறைய லஞ்சம் வாங்குறாங்க, விவசாயிகள்ட்ட இருந்து நிறைய அந்த ஆபீசர்ஸ் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இருக்கு. இதை பற்றி பாமக தலைவர் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அது மாதிரி ஏதாவது வந்து குற்றச்சாட்டு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக வந்து அதை வெளிக்கொணரும். அது குற்றச்சாட்டு எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அதை வந்து இன்னும் வந்து வலுவான ஆதாரங்களோடு அதை வெளிக்கொண்டு வரணும். சார் வந்து உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து பல பெரியோர்கள் தோன்றியிருக்கிறார். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் வந்து உலகெங்கும் தோன்றியிருக்கிறார். இப்போ ஏதன்ஸில் வந்து கிரீக் ஏதன்ஸில் சாக்ரட்டிஸு, அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்கள். உலகத்தில் பல அறிஞர்கள் பல்வேறு காலங்களில் தோன்றியிருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவிலையும் தோன்றியிருக்கிறாங்க. எல்லோரும் அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்களுடைய பங்களித்திருப்பார்கள். ஒருவர் அந்த காலகட்டத்தில் சொன்னது அது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும் என்று சொல்ல இயலாது. விஞ்ஞானத்திலேயே 1600களில் வந்து நியூட்டன் வந்து சொன்ன விதிகள் 1800ல் ஐன்ஸ்டீன் அவர் வந்து கிரேவிட்டி சொன்னார், இவர் வந்து ரிலேட்டிவிட்டின்னு மாற்றிட்டார். ஸோ விஞ்ஞானத்திலேயே வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால் அன்றைய காலகட்டத்தில் நியூட்டன் சொன்னது தான் வந்து பிரசித்தி பெற்றது, அதுதான் உண்மையாகிறது. அதுக்கு பிறகு அதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஐன்ஸ்டீன் சொன்னது. அதுபோல் தந்தை பெரியார் அவர்களோ அல்லது வந்து வேறு யாரோ அவர்கள் அவருடைய காலத்திலே
தங்களுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து அவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அவர்கள் சொன்னது வந்து எல்லாமே இந்த காலத்தையோடு போற்றி பார்த்தால் சரியாக வராது. அன்று சமுதாயத்தில் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தது, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, தொல்லைகள் இருந்தது, சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தது, அதை எதிர்த்து வெளியே வந்து குரல் கொடுத்தார்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அதை கொண்டு வந்து அவங்க 19ஆம் நூற்றாண்டு வந்து 22ஆவது நூற்றாண்டில் கொண்டு வந்து அது 100க்கு 100 சரியாக பொருத்தி பார்க்கறதெல்லாம் சரியாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் இது வந்து பெரியாருடைய மண் என்று முழுக்க இது பெரியார் தான் எல்லாம் செய்தார் என்று சொல்லுவதோ, பெரியார் ஒன்றுமே இல்லை, பெரியார் ஒரு வெறும் மண் என்று சொல்லுவது ரெண்டும் தவறான. அதுதான் என்னுடைய பார்வை. அதனால் ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரீமாக போன்னு பெரியாரால் தான் எல்லாம் படிக்கிறாங்க, பெரியாரால் தான் வேலை செய்கிறாங்க, பெரியாரால் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. பெரியார் ஒன்றுமே இந்த சமுதாயத்தை செல்ல என்று சொல்லுவது இரண்டும் தவறான விஷயங்கள். அதுதான் என்னுடைய பார்வை. அதனால் அவருடைய காலகட்டத்தில் யாரும் முன் வராத போது சில விஷயங்களை கடுமையாக எதிர்த்தார், கடுமையாக கடத்திட்டு நின்றார். அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவரை கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது வந்து அவரை ஆய்ந்து அணுவை பூட்டி பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மேலும் பார்க்கணும், அன்றைக்கி யார் வந்தாங்க, அவர் நின்னாரா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். அவர் சொன்னது அத்தனையுமே 100க்கு 100 எடுத்து கொடுங்கிற அவசியம் இல்லை. அது பலன் இருந்தால், நன்மை இருந்தால், சரியாக இருந்திருந்தால், ஆனால் அந்த சமுதாயத்துக்கு பலன் இருக்கிறத எடுத்துக்குவோம், இல்லைங்கிறத விட்டுருவோம், அவ்வளோதான். அதுக்காக கண்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தில் யார் அப்படி ஒரு தூய்மையான யார் கொடுத்தாங்க? இப்போ மார்க்ஸ் ஏங்கல்ஸு விஞ்ஞான ரீதியாக பொருளாதார மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் மாற்றம், சமூக மாற்றம் 3 வச்சாங்க. பெரியாருடைய தத்துவம் ஒன்லி அரசு அந்த சமூக மாற்றம் மட்டும்தான். பொருளாதாரத்துக்கான திட்டம் அவன் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை, ஐடியலிஸ்டிக்காக இது ஆச்சா. இப்போ மார்க்ஸோ ஏங்கல்ஸோ லெனின் ஸ்டாலின் அவங்க கொடுத்தது வந்து பொருளாதார கட்டுமானத்தை மாற்றணும், அதுக்கு பிறகு அரசியல் கட்டுமானம், அதுக்கு பிறகு சமூக மாற்றம். இவர்கள் சமூக மாற்றத்தை மட்டும் முன்னெடுத்தாங்க. அது ஒரு முழுமையான விஞ்ஞான தத்துவம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றோ அவர்களை வந்து அதற்காக வந்து எந்த விதத்திலும் கண்டம் பண்ணுறது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. போக்குவரத்து துறையில் வந்து எந்த விதமான இதுவும் கொடுக்கப்பட்டதில்லை, எந்த விதமான கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. இதற்கு வைகோ அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? தமிழ்நாட்டில் வைகோ ஆதரிச்சுக்கிறாரா, எதிர்க்கிறாரா? கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எதற்கான கண்டனம்? எதிர்த்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அதில் எடுக்கல. போக்குவரத்து துறை சார்ந்தவர்களுக்கான அதாவது இந்த போக்குவரத்து துறையை பொறுத்தாட்டுங்க ஏறக்குறைய ஓய்வு பெற்றவர்களே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. பல ஓய்வு பெற்ற அவர்களுக்கே வந்து அவங்கெல்லாம் பெரிய சம்பளம் பெற்று கொண்டிருந்தவர்கள். இப்போ வேணால் ஒரு 35,000, 40,000, 50,000 சம்பளம் பெறாங்க. 10-20 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள், 10 வருடங்களுக்கு முன்பு பெற்றவர்கள் 15,000, 20,000 தான் மிக குறைந்த சம்பளம் பெற்றவர்கள் அவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு பல பேருக்கு வந்து அந்த ஓய்வூதிய பலனும் கூட கிடைக்கல. இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிலைகள். அதே போல் வந்து இப்போ வந்து இந்த லட்சக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளத்தில் இந்த பிஎஃப் ஃபண்டு இதெல்லாம் பிடிச்சது என்ன பண்ணிக்கிறாங்க? பல லட்சக்கணக்கான கோடி, 1 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடிக்கு மேலாக வந்து எங்கே டெபாசிட் பண்ணாங்க, அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. எனவே போக்குவரத்து துறையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வூதிய பலனையும் கூட கொடுக்காம அவரிடத்திலிருந்து பிடிச்சதையும் கூட வந்து முறைகேடு செஞ்சுக்கிற மாதிரி பெரிய தகவல்கள் வருதுங்க. அதுக்காகவே ஒரு பெரிய விசாரணை கமிஷன் அமைக்கணுங்க. சட்டசபையில் நேரலை வழங்குவது ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. எதிர்கட்சிகள் பேசும்போது வழங்குறது இல்லை, கருப்பு சட்டை போட்டு வந்தால் காட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து சார். திமுக எல்லாமே அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒன்று சொல்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு வந்தோடனே நேராக மாற்றி பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ பயம் என்ன ஆச்சா? மக்களுக்கு வந்து ஒன்று இந்த டிவியில் வரலைன்னா பல ஊடகங்கள்லேருந்து வரப்போகுது ஆச்சுங்களா. எதையும் மூடி மறைக்க முடியாது. வேண்டுமென்றால் சில மணித்துளிகள் வேண்டுமென்றால் மூடி மறைக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களிடத்தில் இருந்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை மூடி மறைக்க முடியாது. ஆனால் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஒளிபரப்புறீங்கன்னு சொன்னால் அது முழுக்க ஆளுங்கட்சி பேசுகிறதையும் கொடுக்கணும், எதிர்கட்சி பேசுகிறதையும் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஆளுநர் அவர்கள் வந்து அன்றைக்கி வாக் அவுட் பண்ணார்னா அவர் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர் தமிழ் தாய் வாழ்த்தையே புறக்கணிச்சார் மாதிரிலாம் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அவர் அப்படியெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல. அப்போ அவர் ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவதூறு பரப்பி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் அது வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து ஒளிபரப்பி இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆளுநர் வந்து முறையாக செஞ்சாரா இல்லையா. அவர் என்ன கேட்டார்? அதாவது வந்து இந்திய ஜனநாயகத்தில் தேசியம் முக்கியம், தேசிய பற்று முக்கியம். அந்த அடிப்படையில் தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க, தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடுங்கன்னு சொன்னார்.
இவங்க தமிழ்நாட்டை வாழ்ந்து இவர் ஓடி போயிட்டார். அவர் நிர்ணயிச்சுக்கிறார். தேசிய ஜன பாடலிங்கிறக்காக தான் வெளியே போனார். அதனால் அதே போல் தான் ஆளுநர் அவர்களை வந்து ஆர்எஸ் பாரதி அவர் வந்து கேஷுவல் லேபர்னு சொல்கிறார். எந்த விதத்தில் நியாயம் இது? வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணால் பேசுகிறதா? இதெல்லாம் நியாயமா? ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அதை நீங்கள் ஆரம்ப காலத்தில் எதுக்குறீங்க, அது வேறு பிரச்சனை. கொள்கை ரீதியாக எதுங்க. ஆனால் தனி நபரை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு காயப்படுத்தக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறாக வந்து கண்டிக்குது. எனக்கு ஆளுநர் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. அவர் வந்து தேசிய கீதை இயக்கத்திற்காக அதை வாக் அவுட் பண்ணிட்டு போனார். அதுதான் செஞ்சிருக்க முடியும். அதனால் இந்த நேரடி ஒளிபரப்பு விஷயத்தில் சட்டமன்றம் எல்லோருக்கும் எந்த விதத்தில் பாகுபாடு இல்லாமல் ஆளுங்கட்சியினுடைய அல்லது அவர்களுடைய பேச்சுக்களை மட்டும் ஒளிபரப்பிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடமாக்கிறது, அதை வந்து மறைக்கிறது எந்த விதத்திலும் சரியானதல்ல. அது நியாயமாக நடைபெற வேண்டும். அது என்னென்ன அது என்ன நான் படிக்க டைம் அந்த கோடம்பாக்கம், அதாவது சென்னையினுடைய மையப்பகுதி இருக்கக்கூடியது வந்து அந்த பதிப்பக செம்மல் கணபதி அப்படிங்கிற அவருடைய பேரில் வந்து ஒரு பள்ளிக்கூட, அரசு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. அங்கே வந்து மாதிராவோட பறையர் சமுதாய மாணவர்களை வந்து பள்ளி ஆசிரியர்கள் சாதியை சொல்லி இழிவுபடுத்துவது, தரையிலே அமர வைப்பது, கக்கூஸ்களை க்ளீன் பண்ணுறது, இது போல் வந்து மிகப்பெரிய சிறுமிப்படுத்துகிறாங்க. அது சம்பந்தமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக வந்து அதை ஆய்வு செஞ்சு இது மாதிரி தமிழ்நாட்டு பள்ளிகள், அது சென்னையினுடைய மையப்பகுதியில் இங்கிருந்துட்டு இப்படி இவ்வளோ தூரத்துக்கு அவமாக நடக்குறாங்க, இது மாதிரி பாகுபாடு நடத்துக்கிறாங்க. இப்போ சாதி ஒழிக்கு பாடுபடுறோம், சமூக நீதி, பெரியார் பேர் சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் சென்னைக்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் சாதி ரீதியாக துன்புறுத்துகள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இருக்கிறதோ அது உடனடியாக கண்டறிந்து களைய வேண்டும். இந்த பள்ளியை பொறுத்த மட்டிலும் அந்த மாதிரி துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் உடனடியாக தண்டிக்கப்படணும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அவர்கள் வந்து பெரிய, அதாவது வந்து வேறொரு முக்கியமான அரசியல் பிரமுகருடைய பெயரை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் தப்பித்துக் கொண்டிருக்கார்கள் தகவல் வருது. அந்த மாநிலத்தில் உண்மையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது பெட்டிஷன் கமிஷனர்கிட்ட நான் தான் கொடுத்தேன். இல்லை அதாவது அங்கு 2-3 மாணவர்கள், அவர்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள். எல்லாரும் ஒரே ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்பிடக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக புத்திசாலியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சில மாணவர்கள், சில மாணவிகள் வந்து பின்தங்கி இருப்பாங்க. அந்த பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களையும் கூடுதல் நேரம் கொடுத்து செலவழித்து வந்து அவர்களை வந்து முதல் தரத்துக்கு கொண்டு வருவதாக அவர்களை வந்து கண்டம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமில்லை. அதுக்கு உரிமை கிடையாது. அதே பள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பள்ளிடத்தில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, 4 பேர் டிசி கொடுத்துட்டாங்க. வராதுன்னு சொல்லிட்டு திரும்பி இப்போ வந்து சேர்த்துருக்காங்க. அவங்க 12வது படிக்கிற மாணவர்கள். இந்த ஹெச்எம் மேலே நடவடிக்கை எடுக்குமா? ஏங்க ஹெச்எம் தாங்க பசங்களை ஏன் டிசி கொடுத்தீங்கன்னு கூப்பிட்டு சேர்க்குறாங்க. அதாவது பழைய ஹெச்எம் கொடுத்தாங்க, புது ஹெச்எம் வந்து மறுபடியும் அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இல்லைங்க 6 மாதம் ஆகுதுங்க. பழைய ஹெச்எம் இல்லைங்க, பழைய ஹெச்எம் கொடுத்துருக்காரு. அந்த ஹெச்எம் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி பையன் எடுத்திருக்காங்க. ஒரு பையன் 2 மாதம் ஆச்சு, ஒரு பையன் 4 மாதம் ஆச்சு. இந்த ஹெச்எம் வந்து 6 மாதம் ஆச்சு. அப்போ யார் டிசி கொடுத்துருப்பாங்க? சார் இதில் வந்து நம்ம யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இல்லை அதாவது அந்த பள்ளி மாணவர்களுக்கு யாரால் பாதிப்பு வந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் தான். தட்ஸ் ஆல். அதாவது 10 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. முதலே வந்திருக்கணும் தான் சொன்னீங்க. ஓகே, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.